ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாய்கனிஷ் மீடியா. இன்றைக்கி வெயிட் லாஸ் டே 8 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ், லஞ்ச் ரெசிபீஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பச்சை பயிறு நல்லா வேக வச்சு வெங்காயம், தேங்காய் பூ, மாங்காய்லாம் கட் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி பச்சை பயிறு தான் எடுத்திருக்கேன். காலையில் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா 4 பாதாம் ஊற போட்டு மக்கானா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அக்ரூட் எடுத்திருக்கேன். மத்தியானம் லஞ்சுக்கு ராகி கூழும் அதுக்கு சைடிஷாக மாங்காய் ஊறுகாய். மாங்காய் கோஸ் கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்கள்ல, அதே மாதிரி எடுத்திருக்கேன். இது ராகி கூழுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராகி கூழ் தான். ராகி கூழ் எம்மையாக டேஸ்டியாக இந்த மாதிரி கட்டியாக நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அது கூட தேங்காய் பூவும் வெங்காயமும் சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக மாங்காய் கோஸ் தான் எடுத்திருக்கேன். மாங்காய் கோஸும் அதாவது மாங்காய் ஊறுகாய், இந்த மாங்காய் ஊறுகாவும் ராகி கூழும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த வெயிலுக்கு அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ தணுப்பும் கூட உடம்புக்கு கால்சியம் சத்தை அதிகமாக நமக்கு கொடுக்கும். உடல் வலிமை பெறும். தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தும். தைராய்டு இருக்கக்கூடியவங்களுக்கு சூப்பர், நல்ல பெனிஃபிட் நல்லாயிருக்கும். அப்புறம் கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். ரத்தத்தை சுத்திகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இவ்வளவு வேலைகளை இந்த ராகி பண்ணுது. எல்லாத்துக்கும் மேலே இந்த ஏப்ரல் மே நம்மளுடைய உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கும் ரொம்ப பெஸ்ட்டு ஒரு இது. ராகியில் கூழாகவோ கொழுக்கட்டையாகவோ தோசையாகவோ ஏதாவது ஒரு ஃபுட்டில் நம்ம இந்த ராகியை யூஸ் பண்ணி இந்த ஏப்ரல் மேல சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிட் லாஸ் டே 8 நான் இதுதான் மத்தியானத்துக்கு லஞ்சாக நான் எடுக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வெயிட் லாஸ் ஆகணுங்கிறத விட நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்டுக்கு சேஞ்ச் ஆகிறோங்கிறதே ஒரு பெரிய விஷயம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு சைடிஷாக மாங்காய் கோஸ் வச்சு சாப்பிடும்போது செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு என்ன எடுத்துருக்கேன்னா, ஸ்நாக்ஸுக்கு மக்கானாவை ஃப்ரை பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அக்ரூட்டு 4 பாதாமை ஊற போட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கேன். தான் 11 o'clock சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸாக எடுத்து வந்திருக்கேன். அதுவும் உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகம். ரெகுலராக நம்ம பாதாம் ஊற போட்டு 4 பாதாம் நம்ம எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அக்ரூட் ரொம்ப நல்லது. மூளை வளர்ச்சிக்கு, பிளட் சர்க்குலேஷனுக்கு, எல்லாத்துக்குமே. நம்ம டயட் இருக்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம எல்லா ஃபுட்டும் நம்ம ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா வெயிட் லாஸ் பீரியடில் எந்த இஷ்யூஸும் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வராது. அதுக்காக தான் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தோடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், see you, take care.